ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் ஹரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு கப்பி ப்ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் போட்டிருந்தேன் கப்பி குட்டி வந்துட்டு ப்ரீட் பண்ணியிருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்துட்டு கப்பி ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ பிடிச்சலிங்களா, அது ஃபீமேலு, இது மேலு. ஒல்லியாகவும் வால் பெருசாகவும் இருக்கும் மேலு. ஃபீமேல் வந்துட்டு கலர் கம்மியாகவும் கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஈஸி தான் இது கப்பி மேல் அண்ட் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 லிட்டரு கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு டப்போ பேரலோ ஏதோ ஒன்று எடுத்துக்காங்க, வேஸ்ட்டாக இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச தண்ணி இது. அதாவது வீட்டில் வந்துட்டு குழா தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி தான். அந்த தண்ணி எடுத்து குளோரின் தன்மை போகிற வரைக்கும் இந்த நகராட்சியில் விடுவாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி தான். அந்த தன்மை குளோரின் தன்மை எல்லாம் போனதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ப்ரீட் பண்ண சொல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பிடிச்சி வச்ச தண்ணி அது. அந்த தண்ணியில் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஈஸியாக ப்ரீடாகவும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ப்ரீடு அதில் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது ப்ரீட் பண்ண சொல்ல இந்த பேரலில் இருந்து தான் தண்ணி எடுத்தேன். இப்போ 3வது ப்ரீடிங்க்குக்கோசரம் இதிலேருந்தே தண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்துட்டு ஒரு 7 பக்கெட்டு. இந்த பக்கெட்டினுடைய கெப்பாசிட்டி வந்துட்டு 5 லிட்ரு. மொத்தமாக 7 பக்கெட்டு ஊற்றிருக்கோம், சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 35 லிட்ரு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 35 லிட்ரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் லீஃபு, அப்புறம் இந்த பலாப்பழம் இருக்கு இல்லைங்களா, அது, அந்த இலை, அப்புறம் கொய்யா மரத்தினுடைய இலை, இந்த மாதிரி பழ வகையை சேர்ந்த எதனா ஒரு இலை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா இந்த இலை நல்லா வெயில் படாமல் காய வச்சுக்கோங்க. பழுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு வெயில் படாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த இலையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்த கொட்டா குஞ்சு இது. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கில் போட்டேன், அதனால தான் இந்த ப்ரீடிங்லேயும் போடுறேன். இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைலில் இருந்தால் ஒரு சின்ன பீஸ் எதனா ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு ஃபாக்ஸ் ஸ்டைலு. அப்புறம் இந்த டக்வீட் பிளான்ட் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று இருக்கும், அது பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த இதில் தெரியும் பாருங்கள், கார்னரில் தெரியுதுங்களா, இந்த பிளான்ட் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இந்த பிளான்ட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது, இருந்தால் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கால் வந்துச்சு, சாரி. இந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். அதுக்காக டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிறதுக்காக இந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை வந்து நீங்கள் இதில் இந்த டப்புலேயே வந்துட்டு விட்டுடலாம், சரிங்களா. இன்னிலேருந்து ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே இது குட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் பார்ப்போம் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட்டி போட்டிருக்கா இல்லையான்னு பார்ப்போம்.